இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசி. இயேசு கிறிஸ்து 300 முக்கோடி தேவர்களில் ஒருவர் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பூமியில் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து தேவனே ஆனால் அவர் மரித்தார். இயேசு கிறிஸ்து தேவனே ஆனால் அவர் உயிரோடு இருக்க வேண்டியதானே? அவங்கள அடித்தவங்களோ கொலை பண்ணுறவங்களோ பழி வாங்க வேண்டியது தானே? இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி நம்ம தேசத்தில் நம்ம ஜனங்களுக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. அதே பவுல் சொல்கிறார் பாருங்க, 2 தீமோத்தேயு, அது எடுத்து படிங்க வேணும்னா, 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் எடுத்து படிங்கப்பா. 2 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனம். பவுல் என்ன சொல்றாரு? நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆகிலும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கப்பட்டவர் இன்னார் என்று அறியேன். அல்லேலூயா. அப்போ பவுல் சொல்றாரு, நான் இந்த பாடுகளை படுறது கூட நான் வெட்கப்பட மாட்டேன். 2 தீமோத்தேயு 1:12. நான் இந்த பாடுகளை படுறதுக்கு நான் வெட்கப்படுறதில்லை. எவ்வளோ அவமானங்களும் நிந்தைகளும் பாடுகளும் உபத்திரங்களும் வந்தாலும் என் தேவனுக்காக நான் படுகிறேன். ஏன்னா நான் விசுவாசிக்கிறவர் எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியும். நான் யாரையும் நான் விசுவாசிக்கிறேன், என் தேவனை நான் விசுவாசிக்கிறேன். அவர் எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. அதே யோவான் 5வது அதிகாரம் 39வது வசனத்தை நீ வாசிச்சு பாருங்க. யோவான் 5:39 இந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். பாருங்க. அவர் சொல்றாரு, இது பவுல் சொல்றாரு, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறியேன் அப்படின்றாரு. எவ்வளவு பாடுகளை வந்தாலும் நான் என்ன பண்றேன், நான் விசுவாசிக்கிறேன். இதுல நீங்க பார்க்கும்போது படிப்பா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். தேவ வாக்கியங்களை நீர் ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன். அவர்களை பாருங்க, நம்ம நினைக்கிறோம் நித்திய ஜீவன் எதனால தாங்க நான் வருது நம்மளுக்கு அப்படின்னா, தேவனோட வாக்கியங்கள் ஆராய்ந்து நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு நித்திய ஜீவன் எதுல இருக்கு, எங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்லுப்பா படி. நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. நான் என்னை கொடுத்து சாட்சிய கொடுக்கிறவங்களும் அவைகளே. நித்திய ஜீவன் நம்ம உண்டு என்று நம்ம எண்ணுகிறோம். நம்ம மரித்தால் இன்னொரு வாழ்க்கை நம்மளுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். நமக்கு நித்திய ஜீவன் உண்டோன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்னு சொன்னால், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதே போல் நீங்கள் இன்னொன்று பார்த்துங்க, பிறர் கேட்குற கேள்விக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, லூக்கா 7வது அதிகாரம் 36 49 வரை நீங்கள் பார்க்கும்போது, இயேசு ஒரு பரிசேயன் வீட்டில் போகிறார், பந்தி இருக்கிறாரு. அங்கே பாவியான ஒரு ஸ்திரீ வந்து இயேசு பாதத்திலே தன் கண்ணீரனாலே நினைத்து தன் முடியினாலே துடித்து பாதத்தின் முத்தம் செய்து விலையேற பெற்றா பரிமள தைலத்தையே பூசினாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். விருதுக்கு வந்த அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவரு ஒரு தீர்க்கதரிசி, ஆனால் அந்த ஸ்ரீ யார் அப்படின்னு சொல்லி இவருக்கு தெரியுமே. இவர் ஒரு தீர்க்கதரிசியானால் அந்த ஸ்ரீ யாருன்னா பாவியான ஒரு ஸ்ரீ. அந்த ஸ்ரீ என்ன பண்ணுதுன்னா, அவருக்கு கண்ணீர்னாலே அவளை பாதம் என்ன பண்ணுறது, கண்ணீர் ஊற்று தலை முடினாலே அந்த கால்களை கழுவிடுகிறது. இன்னொன்று எப்படின்னு சொன்னால், அந்த தைலத்தை எடுத்துட்டு வந்து பூசி என்ன பண்ணுது, பூசுது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஸ்திரீ பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, அங்கே இருக்கிற ஜனங்களெல்லாம் முறுமுறுக்கிறாங்க. ஆனால் தேவனை என்ன சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்து, சீமோனே உனக்கு ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அதற்கு ஸ்திரீயை பார்த்து, உன் பாவங்களை மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். உன் பாவங்களை உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது அவரு நினைக்கிறாங்க, இது பாவங்களை மன்னிக்கிறதுக்கு யாரு, இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது பாவங்களை மன்னிக்கிறதுக்கு? அந்த ஸ்திரீ விபச்சாரியான ஸ்திரீ,
அந்த ஸ்திரீ பாவங்களை மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. இவருக்கு இந்த அதிகாரம் கொடுத்தவர் யார் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற அந்த சீஷர்களை என்ன பண்ண முறுமுறுத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ண சீமர் பேதுரு ஆண்டவர் பார்த்து கேட்குறாரு, பேதுரே நீ முறுமுறுக்கிறது எல்லாம் எனக்கு தெரியுது, ஆனால் நான் உன் வீட்டுக்கு வந்தேன், அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உன் வீட்டுக்கு வந்தேன், எனக்கு கால் கழுவுற தண்ணி நீ கொடுக்கல, என்னை முத்தம் செய்யலை, ஆனால் இந்த ஸ்ரீ என்ன பண்ணுதுன்னா எனக்கு என்னை மரணத்துக்கு என்னை ஆயுதப்படுத்துது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ அந்த பாவமான அந்த ஸ்ரீ நம்ம தியானிக்கும் போது அவள் என்ன பாருங்க, அவளுக்கு பணம் இருந்திருக்கலாம், ஆனால் அவளுக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, யாரும் அவள் மேலே அன்பு கூறுறவங்க இல்லை, யாரும் நேசிக்கிறவங்க அவளுக்கு இல்லை. ஆனால் அவருக்கு ஒரு காரியம் மட்டும் தெரியும், ஆனால் இவர் இயேசு கிறிஸ்துக்கிட்டே போன என் பாவங்களை அவள் மன்னிக்கிறாரு, இவங்களை என்னை நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாவமான அந்த ஸ்ரீ வந்து ஆண்டவரோட பாதத்தில் வந்து என்ன பண்ண பந்தி இருக்கும்போது அவர் பாதத்தில் வந்து என்ன பண்ண கண்ணீர்னால அவங்க கால் கழுவுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதே போல தான் பாவியான நம்மள மேலே தேவனை நம்மளை மனம் இருக்கிற தேவனாக நம்ம இருக்கிறான். நம்ம நினைக்கலாம் அவ தானே பாவம் செஞ்ச பாவி அப்படின்னு சொன்னா, இல்லை, நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் நம்ம பாவிகள் தான். ஆனால் நம்ம என்ன பண்ண நம்ம பாதத்தை நம்ம கண்ணீர்னாலே ஒவ்வொரு நாள் நம்ம துடிக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த பாவமான அந்த ஸ்திரீயை யாரோ இது பார்த்தீங்கன்னா பாவம் செய்கிறவங்களோ வந்து திருடுறவங்களோ அவங்களுக்கு கூட நம்ம போகணுன்னா, அவங்க வீட்டுக்கு நம்ம போகணுன்னா, அவங்களோட நம்ம பேசணுன்னா நம்மளுக்கு ஒரு கூச்சமாக இருக்கும். ஏன்னா பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்களோ, இது ஒரு பாவியான ஸ்திரியே, இவ்வளோ விபச்சாரனை செய்ய, இவர் ஒரு திருடனே, இவனு கூட நம்ம போகும்போது நம்மளுக்கும் அந்த பேர் தானே வரும், நம்மளை நேசிக்க மாட்டாங்களே, நம்ம வீட்டுக்கு நம்மளுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் எப்படி இப்போ இருக்குதோ அதே போல தான் அப்போ கூட பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட அப்போ என்ன பண்ணார், எல்லாரும் வெறுக்கிறவங்கள தான் இருந்தாங்க. ஹல்லேலூயா. ஸ்ரீனி வெறுக்கிறவங்களாக இருந்தாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறேன்னா, பாவத்தை மன்னிக்கிறவன் இவர் யார்? ஒரு கேள்விக்கு வருது இல்லையா நம்மளுக்கு. இவரு நம்மளாட்ட ஒரு மனுஷன்தான், ஆனால் பாவத்தை மன்னிக்கிறேன். இந்த ஸ்ரீ நிறைய பாவங்களை செய்திருக்கிற பாவி, ஆனாலும் இவள் பாவத்தை மன்னிக்கிறேன்னு சொல்கிறாரு, இவர் யார் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாரு, பேசி கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதே போல் காற்றையும் கடலையும் அது அவருக்கு கீழ்ப்படுகிறதே இவர் யார்? அவருக்கு ஒரு டவுட்டு, இயேசுதா தெய்வமா, இயேசுதா இந்த உலகத்தை ரட்சகரா, இயேசுதா கடவுளா? ஆனால் இவர் யாரு? காற்றையும் கடலையும் என்ன பண்ணுறாரு, அகற்றாரு, அது கீழ்ப்படுகிறது, இவர் யாரு அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளே அவர் என்ன பண்ணுறாருன்னா பேசிக்கிறாங்க. மார்க்கு 4வது அதிகாரம் 35-41 வரை நீங்கள் பார்க்கும்போது காற்றும் கடலும் என்ன பண்ணார், இயேசு சீஷர்களுடைய படகுகளிலே பயணம் செய்து கொண்டிருக்கும் போது இயேசு படகுகளிலே பின்னணியிலேயே தலையையே வைத்து நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாக்கி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையா இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலா இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன், நார்மலா மனுஷன், இப்போ நானும் நீ போய் காற்று கடல் அடங்கா இது எரியாதே நீ சும்மா இருன்னா சொன்னா அது நிற்குமா? உனக்கும் அந்த பவர் இருக்கா? அந்த பலன் நம்மளுக்கு இருக்கா? காற்றையும் கடலே அமைதியாக இருக்கு அப்படின்னு சொன்னா நிற்குமா? இப்போ நம்ம நினைக்கிறோம் தேவன்கிட்ட வந்து இருக்கிறோம், நம்மளுக்கு தேவன் அந்த வல்லமை கொடுத்து இருக்கிறாரு, அதனால காற்று கூட நம்ம நிறுத்த முடியும். மோசே மூலமாக கூட என்ன பண்ணுறாரு ஆண்டவர், சமுத்திர கடல் 2ஆக பழகினார். அது ஆனால் இவர் மேஷியாவாக அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனால் இவர் ஒரு மனுஷனாக தான் அவர் ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ அந்த காற்று கடலை அகற்றும் போது அது நிற்கும் போது இவர் என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் பேசுகிறாங்க, ஐயோ இந்த காற்று கடல் எல்லாம் அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது. அப்போ இவர் யார்? ஒரு கேள்வி மேலே கேள்வி வருது இவளுக்கு. மேஷியா வருவாருன்னு சொன்னாங்க, ஆனால் அவங்க ஒரு ராஜாவாக வருவார், பணக்கார வீட்டில் வருவார் அப்படின்னு சொல்லி தான் நாம் நினைச்சோம். ஆனால் இவர் பார்த்தா இப்படி இருக்கிறாரு. ஆனால் இவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு காற்று கடலெல்லாம் என்ன பண்ணுது,
அமைதலா இருக்கிறது அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒருவர் முறுமுறுத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதே போல் நம்ம பார்க்கும்போது மோசே கூட ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த இஸ்ராயேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரும்போது, எகிப்து தேசத்திலிருந்து துரத்தி கொண்டு வரும்போது கூட அவருக்கு செங்கடல் தடியாக இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, கோல் எடுத்து நீட்டுன்னு சொல்லும்போது கடல் ரெண்டாக பழகுனது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல தான் அப்போ என்ன பண்ணனா, தேவன் அவரோட இருந்தார், தேவனோட அவரோட பேசினார் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். ஆனால் இயேசு கூட தேவன் இருந்தாரா, இயேசு தேவன் தானா, காற்றையும் கடலையும் அகற்றவனுக்கு இவருக்கு அதிகாரமே இருக்கிறதா, பாவம் உனக்கு நீங்கினதுன்னு சொல்கிறாரு, இவருக்கு அதிகாரம் அந்த அதிகாரம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா முறுமுறுத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஹல்லேலூயா. மத்தேயு 21 அதிகாரம் 1-10 வரை நீங்கள் பாருங்கள். மத்தேயு 21 1-10 பார்க்கும்போது, கர்த்தருடைய நாமத்தினாலே ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று பாடினார்களே, இவர் யார்? கர்த்தருடைய நாமத்தினாலே ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்கிறாரு, இவங்க யார் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது, இயேசு சீஷர்களுக்கும் எருசலேமுக்கு போய் அருகான பெந்தேகோஸ் கிராமத்துக்கு அந்த போகும்போது முன்னு நடப்பட்டா அவர் என்ன பண்ணுவார், கழுது கூட்ட அது படியப்பா. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்கேவுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போனவுடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து நிலத்தில் கொண்டு வாருங்கள், ஒருவன் உங்களுக்கு எதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவர்களை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். ஹல்லேலூயா. போதும். அப்போ அவங்க சொல்றாங்க, கர்த்தருடைய நாமத்தினாலே ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த கழுதை குட்டி மேலே இவங்க போகும்போது அவருக்கு என்ன பண்ணாருன்னா, இலைகளும் வஸ்திரங்கள் எல்லாம் என்ன பண்ணாரு போட்டு அவங்களை கொண்டு போகிறாரு. கர்த்தருடைய நாமத்தினாலே ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் என்ன பண்ண துதிக்கிறாங்களே, அப்போ இவர் யார் அப்படின்னு சொல்லி அவர் என்ன சதுசேயரும் பரிசேயரும் அவரெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகின்றவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று பாடுகிறார்கள், எருசலேமுக்குள்ளே பிரவேசிக்கின்றார் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவரு ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்னு சொல்லி இவங்க எல்லாம் பாடிக்கொண்டு இருக்கிறாங்களே, அப்போ இவர் யாரு, இப்போ இயேசு கடவுளா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி பாருங்க. பாவங்களை மன்னிக்கின்றவர் இவர் யார்? அவங்களுக்கே என்ன பண்ணது கேள்வி வருது, பாவங்களை மன்னிக்கிறாரே இவங்களே யார்? ரெண்டாவதாக காற்றையும் கடலையும் கீழ்ப்படுகிறதை இவர் பார்த்தா இவர் யாரு? ஒரு மனுஷனுக்கு காற்று கடல் எல்லாம் என்ன பண்ணாது, கீழ்ப்படியாது. ஆனால் இவர் ஒரு மனுஷன் ரூபமா இருக்கிறாரு. ஆனால் இவருக்கு என்ன ஆகுது, காற்று கடல் கீழ்ப்படுகிறது. இது துதிக்கப்படுகிறவர்களே இவர் யார்? மூணாவதாக எல்லாரும் துதித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த மனுஷன் யார்? ஒவ்வொருத்தருக்கு கேள்வி வருது. நாலாவதாக நாமமும் கேட்கின்றோம், இயேசு கிறிஸ்து யார்? எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்து கடவுள் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் என்ன பண்றாருன்னா, பிசாசி மனுஷரோட கண்களை கட்டி வைத்திருக்கிறது. நமக்கு அநேக கேள்விகள் நம்மளுக்கு வருது, அநேக அவிசுவாசம் நமக்கு வருது. ஆனாலும் வேதத்தை நம்ம படிக்கும்போது நம் மனக்கண்களை திறக்கப்படும். அதனால தான் நம்ம என்ன சொல்லணும்னா, வேதத்தை நம்ம படிக்கணும், சொல்றவங்க பேச்சு நம்ம கேட்கக்கூடாது. உண்மையுள்ள தேவன் யாரு, உயிருள்ள தேவன் யாரு, ஜீவனுள்ள தேவன் யாரு, இது உலகத்தை உருவாக்கின யாரு, சிருஷ்டித்தவர் யாரு, மறுபடி என்ன நடக்க போகுது, மனுஷனை உருவாக்கினாரு, அவர் வந்தாரு, 33 வருஷம் வாழ்ந்தாரு, மரித்தாரு, மறுபடி உயிரோட வந்திருக்கிறாரு, இவர் மறுபடியும் அவர் வருகிறாரு. இப்போ மறுபடியும் அவர் வரும்போது நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயுதப்படுத்தி வைத்திருக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம போகிறோமா, நமக்கு இடத்த ஆயுதப்படுத்தி வைத்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண, ஒவ்வொரு நாளும் நம்ம தியானிக்கணுமா. அந்த இடத்த நம்ம என்ன பண்ணணும், ஆவிக்குள்ள கண்களை நம்ம பார்க்கணுமா. நமக்கு ஒரு இடத்தை ஆயுதப்படுத்தி இருக்கிறாரு, அந்த இடம் எப்படி இருக்கும், யாருக்கு அந்த இடம் கிடைக்கும், நம்ம எப்படி இருந்தால் அந்த இடத்துக்கு நம்ம போக முடியும், நம்ம என்ன செய்த அந்த அவரை நம்ம பார்க்க முடியும்
அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த நமக்கு அவர் ஆயுதப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஜனங்களுக்கு பாருங்க, இஸ்ராவேல் ஜனங்களுக்கும் யூதர்களுக்கும் ஒரு சந்தேகம் வந்தது. இவர் மேசியாவா? இவர் காற்று கடல்களெல்லாம் இவர் கீழ்ப்படுகிறது. ஒரு மனுஷனுக்கு காற்று கடல் கீழ்ப்படியுமா? முடியாது. ஆனா அவரு தேவனாயிருக்கனால தான் காற்று கடல் கீழ்ப்படுகிறது நமக்கு தெரியும். ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் யாரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே சந்தேகம் வருகிறது. ஹல்லேலூயா. அதே போல சீஷர்கள்கிட்ட அவர் கேட்கிறாரு. மத்தேயு 16வது அதிகாரம் 13-16 வரை நீங்க படிச்சு பாருங்க. மத்தேயு 16:13-16 வரை நீங்க பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களுக்கு பிலிப்பு செசேரியா திசைகளிலே வந்தபோது, இயேசு தமது சீஷர்களிடமே மனுஷகுமாரனாக என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்கிறார். மனுஷகுமாரனா என்ன ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? அதற்கு சீஷர்கள் சிலர் உம்மையே யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளை ஒருவன் என்றும் சொல்லுகிறார்கள். கொஞ்சிலர் சொல்லுகிறாரு யோவான் ஸ்நானனு, கொஞ்சிலர் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்றார் அவர். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார்கள். இயேசு இக்கேள்வியை சீஷர்களிடம் கேட்டார் சீஷர்களிடத்துல, என் யாருன்னு சொல்றாங்க ஜனங்க? காற்று கடல் நான் அடுக்கிறேன், பாவங்களை மன்னிக்கிறேன், இப்படியெல்லாம் அற்புதங்கள் எல்லாம் நான் செய்து கொண்டிருக்கிறேன். எங்க ஊர்ல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன யாருன்னு சொல்றாங்க? அது அவர் சொல்றார், யோவான் ஸ்நானன்னு சொல்றாங்க, தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி கொஞ்ச சிலர் சொல்றாங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்றாரு, நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க? சரி, அவங்க என்னமோ அப்படி சொல்றாங்க, நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க? அவர் தங்கும் இடத்துல கூட அவர் தங்கினார். அவர் பிசாசுகளை துரத்துனதும் அவர் செய்த அற்புதங்களும் அனைத்தையும் பார்த்தார். யார் பார்த்தாரு? சீஷர்கள் பார்த்தார். மரித்தவங்களை எழுப்பினார், குஷ்டரோகளை சுஸ்தமாக்கினார், காற்றையும் கடலையும் அகற்றினார். எல்லா காரியங்களும் சீஷர்களை பார்க்கறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க பார்க்க, அதற்கு பேதுரு பிரதி உத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று பதில் சொன்னார். யார் சொல்றாரு? என்ன சொல்றாரு? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. சொல்லுங்க, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அவர் பதில் சொல்லுகிறார். சீஷர்கள் இயேசுவே தேவன் என்று அவர் விசுவாசித்தாங்க. மனுஷனால இதெல்லாம் செய்ய முடியாது. ஆனா இயேசு ஒரு தேவன் குமாரன், அதனால தான் இந்த அற்புதங்களை செய்தார்கள் அப்படின்னு சொல்லி பேதுரு என்ன பண்ண, தேவனோட குமாரனாகிய கிறிஸ்து நீர் அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்றார். அல்லேலூயா. மனுஷனால இந்த காரியம் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஆனா சீஷர்கள் சொல்றார். இப்போ மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்து தேவனா? இப்போ நீங்க இதெல்லாம் கேட்டீங்க, இப்போ சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து தேவனா? அவர் கடவுளா? விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. சீமோனு பேதுரு, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று. ஆனால் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, அதாவது மேசியா என்றும் இரட்சகரும் மட்டுமல்ல அவர் கடவுள் என்றும் தொழுது கொண்டார்கள். இரட்சகர் மட்டும் அவர் இல்ல, அவரே கடவுள். இந்த உலகத்தை உருவாக்கின தேவன், இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் அவரு தான். அவர் மனுஷ ரூபமாக இந்த உலகத்துக்கு வந்தார். ஆனா நிறைய பேருக்கு நமக்கு தெரியாது, ஜனங்களுக்கு தெரியாது. நமக்கு தெரியும், இப்போ ஜனங்களுக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து கடவுளாக இந்த பூமிக்கு வந்தா அவங்களை அழுத்தவங்களெல்லாம் என்ன பண்ணணும்? அவங்க பழி வாங்கணும். ஏன் அவங்க பழி வாங்கல அப்படின்னு சொல்லி கொஞ்ச சிலர் கேள்வி மேலே அவர் பழி வாங்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு தூதன் அவர் என்ன பண்றாரு? ஆக்ஞை கொடுத்தால் போதும், இந்த உலகமெல்லாம் அழிஞ்சிடும். ஆனால் நம்ம பாவத்துக்காக, நம்ம செய்திருக்கிற பாவத்துக்காக தான் அவர் என்ன பண்ணாரு? அடிக்கப்பட்ட குட்டி போல அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. அதே போல் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் 1 தீமோத்தேயு 3:16 நீங்கள் பார்க்கும்போது அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது வாசிங்க.
1 தீமோத்தேயு 3:16 வாசிங்க. 16 3:16. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். ஆவியிலே நீதி உள்ளவர்கள் என்று வெளிப்பட்டார். தேவதூதர்களால் காணப்பட்டார். ஆமா, புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். புறஜாதிகளிடத்துல போய் பிரசங்கிக்கப்பட்டார். உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டவர். உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். மகிமையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டார். மகிமையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாம்சத்துல இந்த உலகத்துக்கு வந்தார். ஏன்னா நமக்காக இயேசு கிறிஸ்து இந்த மாம்சத்துல வந்து 33 வருஷம் ஒரு மனுஷன் எப்படி வாழணும்னு சொல்லி வாழ்ந்து காட்டு, ஒரு பாவமும் இல்லாதபடி அவர் என்ன பண்றாருன்னா அற்புதங்களும் அதிசயங்களும் அவர் செய்து அவர் என்ன பண்றாரு, மரித்து உயிரோட வந்து இப்போ கூட ஜீவித்து கொண்டிருக்கிறார். இப்போ நம்ம மத்தியத்தில் அவர் இருக்கிறார். எங்க நாமத்தினால் எங்க கூட ஜெபிக்கிறீங்களோ மத்தியத்தில் இருக்கிறேன்னு சொன்ன தேவன் மாம்சத்தில் அவர் வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனம் 18வது வசனம் நீங்க படிச்சு பார்க்கும்போது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அவருடைய மகிமை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய. பாருங்க அது என்ன பண்ணது, அவருடைய மகிமை கண்டோம். அது யாருக்குன்னா அவர் பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமை ஏற்ற மகிமையாக இருந்தது. தேவன் ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை. பிதாவின் மடியில இருக்கின்ற ஒரே பேரான குமாரன் அவரையே வெளிப்படுத்தினார். தேவன் ஒரு காலமும் ஒருத்தரும் கண்டதில்லை. ஆனா பிதாவாகிய தேவன் என்ன பண்றாருன்னா பிதாவின் மடியில இருக்கின்ற ஒரே பேரான குமாரே அவரை வெளிப்படுத்தினார். அவர் என்ன பண்றாருன்னா பிதாவை யாரும் பார்க்க முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து மூலமா தான் அவர் முன்னாடி நம்ம போய் நிற்க முடியும். அதனால ஒரே பேரான குமாரன் மூலமா தான் என்ன பண்றோம், நம்மளை ரட்சிக்க இந்த உலகத்துக்கு அவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல இயேசு கிறிஸ்து தேவன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிகிறது. இப்போ உபாகம் 8:4 உபாகம் 29:5 நீங்கள் எழுதிக்கோங்க, வீட்டில் போய் வாசிங்க. உபாகம் 8:4 உபாகம் 29:5 நெகேமியா 9:21 நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஜனங்கள் 40 வருடங்கள் எகிப்திலிருந்தும் கானானுக்கு பயணம் செய்த போது வஸ்திரங்கள் என்ன ஆகுதுன்னா கிழிக்கவே இல்லை, அவங்க செருப்பு கிழிவு இல்லை. ஹல்லேலூயா. அப்படி என்ன பண்றாரு, தேவன் அவங்களை நடத்தினார் அப்படின்னு சொல்லி 40 வருஷமும் அவங்க வஸ்திரங்கள் ஒன்று கூட கிழிக்கவில்லை, அவங்க செப்பல் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட தேவன் நம்ம தேவன். அந்த 40 வருஷமும் இயேசு கிறிஸ்து அவங்களோட இருந்து ராத்திரி அக்னி ஸ்தம்பமாக பகலு மேகஸ்தம்பமாக இருந்து அவளை என்ன பண்ண ஒரு பூச்சி கடிக்காம ஒரு ஆபத்து விபத்து வராம அவர் என்ன பண்ணார், வனாந்தரத்தில் அவர் பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதே போல் நம்ம தேவன் இப்போ கூட ஜீவிக்கிற தேவன், ஜீவனோட இருக்கிற தேவன். அப்போ மட்டும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தாரா? இல்லை, இப்போ கூட நம்மளை பாதுகாத்து கூட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால நம்ம தேவன் இயேசுதான். யாரு இயேசு? யாரு சொல்லுங்க. இயேசுதான் கடவுள், இயேசுதான் கடவுள், இயேசுதான் தேவனு. அதுல எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எந்த ஒரு சந்தேகம் என்ன இல்லை நமக்கு இல்லை. இயேசுதான் கடவுள், அவர் தான் இந்த உலகத்தை உருவாக்குனவர். அப்பிதா மூலமா தான் பிதா குமார் என்ன பண்ணார், இந்த உலகத்தை உருவாக்குனார், சிருஷ்டித்தார். மறுபடி இயேசு நம்மளை வர்றாரு, இந்த பூமிக்கு வந்து நம்மளை மறுபடி கொண்டு போகிறாரு. இயேசுதான் கடவுள். யாராவது கேட்ட நம்ம என்ன சொல்லணும்? இயேசுதா கடவுள் நம்ம சொல்லணும். இயேசுதா கடவுள். எப்படி சொல்ற நீ இயேசுதா கடவுள் அப்படின்னு கேட்குறாங்க. இயேசுதா கடவுள்னு எப்படி சொல்ற? அவர் மாம்சத்தை தானே வந்தாரு, மாம்சத்தை தானே வந்தாரு, மனுஷனாக தானே வந்தாரு. மனுஷனுக்கு இருக்கிற ஒவ்வொரு காரியங்கள் அவங்களுக்கு இருந்தது. பசி இருந்தது, பட்னி இருந்தது, தாகம் இருந்தது, பலவீனம் இருந்தது, எல்லாமே இருந்தது. எப்படி இயேசு கடவுளை நீங்க சொல்றீங்க?
அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்லணும், என்ன பாவத்துக்காக அவர் என்ன பண்ணுறாரு? மனுஷனாக வந்தார். நமக்காக, எனக்காக. நம்ம சொல்லணும், எனக்காக, என்ன பாவத்துக்காக, என்ன சாபத்துக்காக அவர் மனுஷனாக வந்தார். அவருக்கு தெரியும் மனுஷன் இந்த பூமியில் என்னென்ன கஷ்டம் அனுபவிக்கிறான்னு சொல்லி தெரியும். ஏன்னா அவர் மனுஷனாக வந்தார். அவருக்கு தெரியும். அவர் சொல்கிறார் இல்லையா, இந்த உலகத்தில் உபத்திரங்களை உண்டு, திடன்னு கொள்ளுங்கள், உலகத்தை நான் என்ன பண்ணுறேன்? ஜெயிக்கிறேன். மண்ணுனால உருவாக்கின நம்மளை, நமக்கு எவ்வளோ பாடுகள் இந்த உலகத்தில் இருக்கிறதுன்னு அவருக்கு தெரியும். அதனால இது அவர் என்ன பண்ணுறாரு? மன்னித்து கொண்டே இருக்கிறார். நம்ம என்ன காரியங்கள் செய்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு? மன்னிக்கிறாரு. நம்ம என்ன பண்ண, பிசாசு முன்னாடி அவர் என்ன பண்ணுறாரு? இந்த மாதிரி ஒன்று பிள்ளை இந்த மாதிரி காரியம் செய்து அப்படின்னு சொல்லும்போது கூட அது என்ன பண்ணுறாரு? இவர் யூதால நீங்கள் பார்க்கும்போது யோசுவா அழுக்கு வஸ்திரத்தோடு இருக்கிறா அப்படின்னு சொல்லி குற்றம் சொல்கிறா பிசாசு. அப்போ அவர் என்ன பண்ண, கடிந்து கொள்ளுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுபோல தான் தேவன் நமக்காக வந்தார். அதே உபாகம் 32 11 12 வாசிங்க. 32 உபாகம் 32 11 12 நீங்கள் பார்க்கும்போது, கழுகு தன்னை கூட்டியை கழித்து தன்னை குஞ்சுகள் மேலேயும் அசைவாடி, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொள்ளுகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தலங்களின் மேல் அவனை ஏற பண்ணினவர் வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் பாருங்க புசிக்க கொடுத்தாரு. தேவனு தன் பிள்ளைகளுக்கு என்னென்ன கொடுக்கிறாரு பாருங்க. கற்பாறையில் இருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். பசுவின் வெண்ணையும் ஆட்டின் பாலையும் பாசாலில் மேயும் ஆட்டுக்குட்டிகளின் ஆட்டு கடாக்கள் வெள்ளாட்டு கடாக்கள் இவைகளின் கொழுப்பையும் கொழுமையான கோதுமையும் ரத்தம் போன்ற சுயமான திராட்சரசத்தையும் சாப்பிட்டாய். போதும் பாருங்க. இதுல நம்ம பார்க்கும்போது கழுகு பார்த்துருக்கீங்க இல்லையா? கழுகு தன்னை குஞ்சுகளை என்ன பண்ணுமா, அது மேலிருந்து கீழே உளுந்துடுது அப்படின்னு சொல்லி தன் ரெக்கைகள் எல்லாம் விரிக்குமா. தாங்கள் ரெக்கைகள் எல்லாம் விரித்து அந்த கழுகு என்ன பண்ணுது, அந்த ரெக்கைகளுக்குள்ளே வந்து அது உழுமா. ஏன்னா அதுக்கு எந்த ஒரு ஆபத்து விபத்து படக்கூடாது அப்படின்னு சொல்லி வரக்கூடாதுன்னு. அதுபோல் தேவன் நம்மளை என்ன பண்ணுறாருன்னா, கழுகு தன்னை குஞ்சுகளை எப்படி பாதுகாக்குதோ அதுபோல் தேவனு இந்த உலகத்தில் இந்த உபத்திரங்களும் கொள்ளை நோய்களும் இந்த வியாதிகளும் இதெல்லாம் வரும்போது, இந்த பஞ்சங்கள் இதெல்லாம் வரும்போது தேவன் என்ன பண்ணுறாரு? உங்களும் என்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமாம், தேவன் நம்மளை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். அதே மத்தேயு 11:28-29, மத்தேயு 11:28-29 பாருங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கின்றேன். என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலேயே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மகளையை இளைப்பாறுதல் கிடைக்கும்னு சொல்றார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே, இந்த உலகத்துல எவ்வளோ வேதனை கவலை கண்ணீர் இருந்தாலும் தேவன் சொல்றார், எனக்கிட்டே நான் வா, நீ வா, உனக்கு நான் விடுதலை கொடுக்குறேன், இளைப்பாறுதல் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தேவன். யார் நம்மளுக்கு அந்த மாதிரி தைரியம் கொடுக்க முடியும்? யார் நம்மளை அப்படி தேற்ற முடியும்? யார் நினைச்சு பாருங்க, யாரும் அந்த மாதிரி நம்மளுக்கு தைரியத்தை கொடுத்து தேற்றவங்களுக்கு யாருமே கிடையாது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே, உனக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் வேதனை இருந்தாலும் வியாதி இருந்தாலும் கடன் இருந்தாலும் நீ என்ன பண்ண, நீ என்கிட்டே வா, உனக்கு நான் விளைப்பாறுதலை கொடுக்குறேன். உன் பாரத்தை என்ன மேலே போடு, நான் உன் பாரத்தை நான் சுமக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனுகால போட்டு நீ செபிக்கும் போது கதறும் போது பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல வந்து உங்களை என்ன பண்ண தரிசனம் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்கெல்லாம் தேவன் என்ன பண்ணாரு? தரிசனம் கொடுத்தார். பரிசுத்தவான்கள் கஷ்டத்தோட இருக்கும்போது அவர் என்ன பண்ணார்? பக்தியோட இருக்கும்போது தரிசனங்கள் கொடுத்தார். கொர்நேலியு அவர் என்ன பண்ணார்? தான தர்மங்களை பார்த்து பரலோகத்தில் போய் எட்டுனதாப்பா தான தர்மங்கள். கொர்நேலியு ஜெபித்து கொண்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணார்? தூதன் அங்கே வந்தார், அனுப்புனார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். வேதத்தை நம்ம படிக்கும்போது பரிசுத்தவான்களோட தேவ தூதர்களை வந்து என்ன பண்ணணும், என்ன நடக்க போகிற ஒவ்வொரு காரியங்களும் தேவன் வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுபோல் நம்ம என்ன பண்ண, வருத்தப்பட்டு கொண்டு வீட்டில் நம்ம உட்காராதபடி தேவன் நம்ம தேடும்போது அவர் பாதத்தில் வரும்போது கர்த்தர் என்ன ஒரு நாள் கூட நம்மளை கைவிட மாட்டார்.
ஹல்லேலூயா. நம்ம பாரமோ வருத்தமோ எல்லாம் அவர் பாதத்தை நம்ம ஒப்பு கொடுத்துடணும். இன்னும் ஆண்டவரே இந்த சுமக்க என்னால் முடியாது, ஆண்டவரே இந்த பாரத்தை நீங்கள் தான் சுமக்கணும். ஒரு அம்மா என்ன பண்ணாங்களா, வெறுகு எடுத்துக்கொண்டு போய் கொண்டு இருக்கிறார், நான் சொல்லியிருக்கிறேன். அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, ஒரு ஒண்டி வந்துச்சு, அந்த ஒண்டியில் போய் ஏறி உக்காந்துச்சு. அந்த அம்மா உக்காரும்போது ஒண்டிக்காரன்னு சொல்கிற அந்த வெறுகு என்ன பண்ண தலைமையிலே இருக்கிறது. அந்த அம்மா சொன்னாங்க, அந்த டிரைவர் சொன்னார், அம்மா அந்த வெறுகு கீழே வெய்யம்மா அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லைப்பா என் தலைமையில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிச்சான். சரி உன்னை தலை இழுத்து அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல இருக்கிறாராம். அதுபோல் நம்ம இங்கே வந்தாலும் கூட நம்ம என்ன பண்ணுறோம், ஆலயத்துக்கு வந்தாலும் தேவனை தெரிந்து கொண்டாலும் உண்மையில் ஒரு இவர் தான் தெரிந்தாலும் இவங்க நம்ம பாரத்தை இவங்களை மேலே நம்ம வைத்தாலும் ஆனாலும் நம்ம விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறது இல்லை. ஆனால் இங்கே வந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த பாரம் நமக்கு உள்ளேயே வைத்து கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் சுமந்து கொண்டே இருக்கிறோம். நெஞ்சு வலி வரும், சுகர் வரும், பிபி வரும். இதெல்லாம் நம்மளுக்கு எதுக்காக வருதுன்னா நம்ம பாரத்தை அவங்கள மேலே நம்ம வைக்கிறது இல்லை. அந்த பாரத்தை நாமளே சுமந்து கொண்டு இருக்கிறனால தான் இதெல்லாம் நம்மளுக்கு வருது. ஹல்லேலூயா. அதுபோல் நம்ம சொல்லணும், ஆண்டவரே இந்த பாரத்தை உங்களை மேலே நான் வைத்திருக்கிறேன் ஆண்டவரே, இது என்னால் தாங்க முடியாதப்பா அப்படின்னு சொல்லி அவரை பாதத்தில் நம்ம பாரத்தை இறக்கி வைக்கும்போது தான் நம்ம ஃப்ரீயாக இருக்க முடியும். பாருங்க, அந்த பாரத்தெல்லாம் நம்ம கீழே வைத்து கொண்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஜெபிக்க முடியாது, வேதத்தை வாசிக்க முடியாது, தியானிக்க முடியாது, வர முடியாது, சமாதானம் இருக்காது. இது உலகத்தில் எத்தனை வருஷம் நம்ம வாழ்கிறோம் நம்மளுக்கே தெரியாது. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை. எத்தனை வருஷம் நான் வாழ்கிறோம் நம்மளுக்கு தெரியாது. தேவன் எத்தனை வருஷம் இந்த உலகத்தில் நம்மளை வச்சிருக்கிறாரான்னு தெரியாது. ஆமாம், இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் வாழ்க்கிற அந்த வாழ்க்கையில் நம்மளுக்கு சமாதானம் இல்லாமல் நம்ம போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை ஆசை நீங்கள் வச்சுருப்பீங்க உங்கள் பிள்ளைங்கள மேலே, பேர பிள்ளைங்கள மேலே. நான் அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், வீடு கட்டணும், அது செய்யணும், இது செய்யணும் வச்சுருப்பீங்க தானே. தேவனை நான் பார்க்கணும், ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பீங்க தானே. அதெல்லாம் உங்களால் செய்ய முடியுமா? என்னால் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அதெல்லாம் என்ன பண்ண, அந்த பாரத்தெல்லாம் யார் பாதத்தில் நம்ம வைக்கணும்னா ஆண்டவர் பாதத்தில் வைத்துட்டு நம்ம காரியம் நம்ம வழியில் நம்ம போயிட்டே இருக்கணும். நாளைக்கு பிள்ளை கல்யாணம் பண்ணணுமே, வீடு கட்டணுமே, அதெல்லாம் அவர் பாதத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. அப்படி அந்த உள்ளம் அந்த மனுஷன் நம்மளுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால், அந்த அனுபவத்தில் நம்ம போகணும்னா நம்ம வேதத்தை வாசித்து தியானித்து அவர் பாதத்தில் இருக்கும்போது தேவனை நம்ம மாற்றுறார். ஒரு வித்தியாசம் உனக்குள்ளே எனக்குள்ளே ஒரு வித்தியாசம் வரும். அல்லேலூயா. அதுபோல் அதான் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே நீ என்னிடத்துல வான்னு. அண்ணன் 1 பேதுரு 5:7 நீங்கள் பாருங்க, அவர் உங்களை விசாரிக்கின்றவரானபடியினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்க. அவர் உங்களுக்கு விசாரிக்கிறாரு, அவர் சும்மா விட மாட்டார். நீ அவர் மேலே பாரத்தை போடும் போதோ, நீ அவளை தேடும் போதோ, அவங்களுக்கு பாதத்தில் நீ வரும்போது உன்னை சும்மா விட்டுட்டு வரா. அவருக்கு ஒரு காரியம் செய்யும் போது உங்களை சும்மா விட மாட்டார். அவர் உனக்கும் எனக்கு ஏதாவது யாராவது ஒரு நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரு யாராவது உதவி செஞ்ச நம்ம விட்டுடுவோமா? அவங்களுக்கு இப்போ நான் போகிறேன், ஊழியத்துக்கு போகும்போது யார் வீட்டிலாவது இப்போ நான் நல்லா கவனித்து நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்து இது பண்ணாங்கன்னா நான் நினைப்பேன், ஐயோ இவங்கெல்லாம் என்னை எப்படி கவனிக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன பண்ணணும், நம்ம வீட்டில் கூட்டிகிட்டு வந்து ஒரு நாள் சாப்பாடை கொடுக்கணும். நாம் யாரோ அவங்களே யாரோ, ஆனால் நம்மளை எப்படி கவனிக்கிறாங்க பாரு. ஒரு தாய் தகப்பனை கூட கவனிக்க மாட்டாங்க, அவ்வளோ அன்பு நம்ம மேலே வைத்து நம்மளை கவனிக்கிறாங்களே. அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், நாம் ஏதாவது செய்யணும். அல்லேலூயா. அந்த உள்ள நம்மளுக்கு இருக்கு, தேவனை கொடுப்பார். அதே பாருங்க, நம்மளை அவள் விசாரிக்கிறவராக இருக்கிறபடினாலே நம்ம கவலைகள் எல்லாம் அவர் மேலே என்ன பண்ணணும், வைத்து விடணும். நீங்கள் சொல்லணும், இயேசுவே நீர் என்னை விசாரிக்கிறவராக இருக்கிறேன், என் கவலைகள் எல்லாம் உங்கள் பாதத்தில் நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன், என் பாரத்தெல்லாம் உங்கள் பாதத்தில் நான் என்ன பண்ணேன், ஒப்பு கொடுத்துட்றேன். இதெல்லாம் சுமக்க என்னால் ஆண்டவரே ஆகாது, எனக்கு அந்த பலன் இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண, அந்த பாரத்தெல்லாம் அவர் மேலே நம்ம ஒப்பு கொடுக்குறவங்களா இருக்கணும். ஏசாயா 53:4 பாருங்க. ஏசாயா 53:4, மெய்யாகவே அவர் தம்முடைய பாடுகளையை ஏற்றுக்கொண்டு தம்முடைய துக்கங்களையை சுமந்தார். நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார், நம்மளுடைய துக்கங்களை சுமந்தார். ஒரு நினைச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து வரலன்னா நம்ம என்ன ஆயிருப்போம்? உண்மையில் தேவனே யாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குமா? எப்படியெல்லாம் காலையில் நான் அப்படியே ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஒரு மெசேஜ் நான் கேட்டுட்டு இருக்கும்போது அவர் சாட்சி சொல்லிட்டு இருந்தார். பிரவீன்
பெல்லம்பெல்லி பிரவீன் சாட்சி சொல்லிட்டு இருந்தார். அப்போ சாட்சி சொல்லும்போது எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வருது. ஏன்னா அவர் பட்டிருக்கிற கஷ்டம், அவர் பட்டிருக்கிற வேதனை, என்னென்ன கஷ்டம் பட்டிருக்காரு. அது என்னென்னா இப்போ கூட அவர் என்ன பண்ணியிருக்காரா, ட்ரால எடுத்து வச்சிருக்காராம் அந்த பவுடர் டப்பா, அந்த சோப்பு. ஏன்னா பழசு மறக்கக்கூடாது இல்லையா? அதனால அவர் சொல்கிறாரு, பாருங்க இப்போ கூட என்கிட்ட இருந்த பழைய ஷர்ட்டு, பழைய சோப்பு, பழைய டப்பாக்களும் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் எனக்கு நினைப்பு வரணும். எங்கள் மனைவிக்கு 2 புடவை இருந்தது. ஒன்று கட்டுவா, ஒரு துவச்சி போடுவா. ஒரு அம்மா பழைய அழுக்கான படுவை கொடுத்தது, அது கூட நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், அப்படியே வச்சுருக்கிறோம். நேற்று அந்த ரூமுக்குள்ளே நான் போய் நான் பார்க்கும்போது புடவைகள் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கிறான். அப்போ நான் என்ன சொன்னேன், எதுக்கு இவ்வளோ புடவைகளை அடுக்கி வச்சிருக்கிறேன்னா, யாழைப்பட்டவங்களுக்கு கொடுக்கறதுக்காக இது வச்சிருக்கிறேன்னு சொன்னான். நான் இப்படி இருந்தேன், நாங்கள் இப்படி இருந்தோம். தேவன் இப்போ அளவில்லாதபடி எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அதனால அங்கே கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன பண்ணினேன்னா, அந்த புடவைகளை கொடுக்கணும்னு எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். நினச்சி பாருங்க, ஒரு காலத்தில் நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம்? நீங்கள் எப்படி இருந்தோம்? நான் பணக்காரங்க வீட்டில் தான் பொழுது நல்லதாக இருந்தாங்க. ஆனால் என்ன தேவன் என்ன பண்ணுறாருன்னா புடுமிட்டார். அப்படி இப்படி இல்லை, புடுமிட்டது அப்படி புடுமிட்டார். எல்லாரும் என்ன பண்ண துப்புனாங்க, அவமானப்படுத்தினாங்க. அந்த அளவுக்கு என்ன யாச்சுன்னா, அவ்வளோ நான் கஷ்டப்பட்டேன், அவ்வளோ அவமானப்பட்டேன். ஆனால் அவர் சொல்லும் போது எனக்கு கண்ணில் தண்ணி வந்தது. ஆமாம், இப்படியெல்லாம் இருந்தால் நம்மளே தேவன் இப்போ அப்படியே வச்சிருக்காரா நம்மளை? இப்போ நம்ம கேவலம் பேசுகிறான் ஜனங்களுக்கு முன்பாக, தேவன் நம்மளை அப்படியே வச்சிருக்காரா? அவர் எப்படி வச்சிருக்கிறாரு? நம்மளை ஒரு ராஜ புள்ளிகளாக நம்மளை வச்சிருக்கிறார். ஒரு குறை இல்லாதபடி தேவன் நம்மளை வச்சிருக்கிறார். நம்ம நினைக்கலாம், எனக்கு வீடு இல்லையே, எனக்கு குறைனே. வீடு முக்கியம் கிடையாது நம்மளுக்கு. அவர் என்ன சொல்கிறார், நீ என்கிட்ட இருக்கும்போது உனக்கு என்ன பண்ண, எல்லாமே நான் கொடுக்குறேன். ராஜ்யத்தை, நீதித்தை, நியாயத்தை தேடும் போது உனக்கு நான் நல்லா கொடுக்குறேன்றார். இங்கே உனக்கு வீடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அங்கே ஒரு வீடு உனக்கு கட்டி வச்சிருக்கிறார் ஆண்டவர். நம்ம அது நினைச்சு சந்தோஷப்படணும். இந்த உலகத்தில் எத்தனை நாள் இருந்தாலும் ஒரு நாள் நம்ம போகிறதான். இப்போ கொள்ளை நோய்கள் வந்திருக்கிறது, பூகம்பம், சுனாமி வருது. எத்தனோ பேர் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் ஏதாவது எடுத்துகிட்டு போனாங்களா? நினச்சி பாருங்க. ஆனால் அதுக்காக இந்த உலகத்தில் எதுவும் சேர்த்து வைக்க வேண்டாம்னு நான் சொல்லலை. ஆனால் தேவனை நம்ம தேடும்போது தேவன் நமக்கு எல்லாம் கொடுக்குறவராக இருக்கிறார். அது என்ன இருந்தாலும் சரி, என்ன ஆஸ்தி அந்தஸ்து இருந்தாலும் சரி, முக்கியம் நம்மளுக்கு தேவனை கொடுக்கும்போது அவர் நமக்கு எல்லாமே கொடுக்குற தேவனாக இருக்கிறார். நமக்கு ஒரு தகுதி கிடையாது, ஆனால் தேவன் என்ன பண்ணாரு, புலிதிலே இருந்தால் நம்மளை என்ன பண்ண தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிற, ராஜ்யங்களோடு அமர வைக்கிற தேவனாக இருக்கிறார் நம்ம தேவன். அல்லேலூயா. அதனால் நான் ஒரு முகத்தை நம்ம பார்க்குறவங்களா இருக்கணும். பாருங்க, அவர் பேர் அதிசயமானவர். நியாயாதிபதிகள் 13, 16 18 வரை நீங்கள் பாருங்க. நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 16 18 வரை நீங்கள் பார்க்கும்போது, தம்முடைய தூதர்களில் தூதனானவர் மனோவனை நோக்கி, நீ என்ன? அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் ஒரு வெள்ளாட்டு குட்டியை உமக்காக சமைத்து கொண்டு வர மட்டும் தரித்திரும் என்றான். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நீ என்னை இருக்க சொன்னாலும் நான் உன் உணவை புசியேன். நீ சர்வாங்க தகன பலியிட வேண்டுமானால் இதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றார். அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உமக்காக கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். என்ன கேட்கிறாரு? நான் உங்களை கனம் பண்ணும்படி உங்களோட நாமம் என்னன்னு சொல்லி கேட்கிறாரு அவரு. அவர் என்ன சொல்றாரு? கர்த்தருடைய தூதனானவர் என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். அவர் என்ன சொல்றாரு? அவர் நாமம் என்னவா? அதிசயம். சொல்லுங்க, அவர் நாமம் என்ன? அதிசயம். நீ என்ன என் நாமத்தை கேட்டுட்டு இருக்கிற? என் நாமம் அதிசயம். அல்லேலூயா. அதிசயங்களை செய்யற தேவன் நம்ம தேவன். அல்லேலூயா. அதிசயங்கள் செய்கிறவர்
அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் இருக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறு தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறு தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். ஹல்லேலூயா. நம்ம தேவன் தண்ணீர் ரசமாக மாற்றின தேவன், காற்றையும் கடலையும் அகற்றின தேவன், மரித்தவங்களை ஆமென் சொல்லுங்க, மரித்தவங்களை எழுப்பின தேவன், குஷ்ட ரோகிகளை சொஸ்தமாக்கின தேவன், மறுபடி மரித்து மூன்றாவதால் உயிரோட வந்த தேவன், மறுபடி நம்மளை அழிக்க வர தேவன். நம்ம தேவன் பேர் என்ன? அதிசயம். சொல்லுங்க, நம்ம தேவன் பேர் என்ன? அதிசயம். ஹல்லேலூயா. அதிசயமானவர் அவர். அது இன்னொன்னு ஆலோசனை கர்த்தர். நீங்க பாருங்க, அவன் பேர் என்ன? ஆலோசனை கர்த்தர். சங்கீதம் 16:17 நீங்க பார்க்கும்போது அவர் பேர் என்ன? ஆலோசனை கர்த்தர். நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறவர். நமக்கு ஒன்றுமே தெரியாது சொல்லணும்னா அவர் ஒவ்வொரு காரியங்களுக்கு நமக்கு வெளிப்படுத்துறாருன்னா, நம்மளுக்கு நடத்துறாருன்னா, பேசுறதுக்கு நம்ம வாயில வார்த்தைகள் போடுறாருன்னா அவர் பேர் என்ன? ஆலோசனை கர்த்தர். அவர் பேரு ஆலோசனை கர்த்தர். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க எடுத்து என்ன பண்ணுங்க, படிங்க, வீட்டில் போய் படிங்க. அது என்ன பண்ணுதுன்னா, என்ன, அவர் என்ன, யாரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தேவன் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அதே போல சங்கீதம் 32:8 நீங்க பார்க்கும்போது, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய ஒளிகளிலே உனக்கு காட்டுவேன், உன்மேலே என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். அவர் என்ன பண்ண, நம்ம நடக்க வேண்டிய ஒளிகள் அவர் காட்டுறார். அவர் நம்ம மேல கண் வைத்து நம்மளுக்கு ஆலோசனை சொல்லுகிறவராக இருக்கிறார். ஒரு புள்ளை வெளியில போகும்போது தாய் தகப்பன் அந்த புள்ளை மேல எப்படி கண்ணு வைக்கிறாங்களோ, எங்கேயாவது உளுந்துடுதோ, எங்கேயாவது போயிடுதோ, யாராவது தூக்கிட்டு போயிடுறாங்களோன்னு சொல்லி அந்த தாய் தகப்பனுக்கு அந்த புள்ளை மேல எப்படி கண்கள் இருக்கிறதோ, அது போல உங்களை மேல என்ன மேல தேவனோட கண்கள் இருக்கும். அவர் நம்மளுக்கு ஆலோசனை சொல்லுகிறவராக இருக்கிறார். எந்த இடத்துக்கு நம்ம எப்படி நாம் இருக்கணும், என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் பாதத்துல நாங்க கேட்கும்போது அவர் ஆலோசனை சொல்ற கர்த்தர் அவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பேர் என்ன? அவர் என்ன பண்றார்? நம்மள ஆலோசனை சொல்லுகிறவராக இருக்கிறார். வல்லமுள்ள தேவன். அவர் பேர் என்ன? இன்னொரு பேரு வல்லமுள்ள தேவன். அதை நீங்க பார்க்கும்போது நிறைய காரியங்களை நீங்க பார்க்கலாம். 1 நீங்க பார்க்கும்போது அவர் பேரு சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்ட நிற்கும். சொல்லுங்க, அவர் சொன்னா ஆகும். நீங்க சொல்லுங்க, அவர் சொன்னா ஆகும், அவர் கட்டளையிட்டா நிற்கும். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமுள்ள தேவர். அவர் யாரு? சர்வ வல்லமுள்ள தேவர். நீங்க அதே மத்திய 28:18 நீங்க பார்க்கும்போது இயேசு அவர்களையே நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்றார். அவர் என்ன சொல்றாரு? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நானே கர்த்தர். ஹல்லேலூயா. நானே தேவன். சகல அதிகாரம் அவருக்கு என்ன பண்ணிருக்குது? வானத்துல பூமியிலும் சகல, பூமியில மட்டும் கிடையாது, வானத்துல மட்டும் கிடையாது, எல்லாத்துலவும் அதிகாரம் அவர் கொடுக்கப்பட்டிருக்கார். அவர்தான் உண்மையுள்ள கிறிஸ்து இயேசு. ஹல்லேலூயா. அவர்தான் தேவன், நித்திய மனவாளர். அவன் பேர் என்ன? நித்திய மனவாளர், நித்திய பிதா. வெளிப்படுத்தல் 1:18 வாசிங்க, சீக்கிரமா முடிக்கலாம். வெளிப்படுத்தல் 1:18 வாசிங்க. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோட இருக்கிறேன். ஆமென். ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகளை உடையவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க தியானிக்கணும். பாருங்க, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்குரிய திறவுகோல்களை உடையவனா இருக்கிறேன். பாதாளத்துக்குரிய திறவுகோல் என்ன பண்றாரு?
உடையவடா இருக்கிறேன். அப்ரகாமுக்கு முன்னே இருக்கிறேன் நீ யோவான் 8வது அதிகாரம் 53-56 சொல்லுகிறார். இவர் என்ன பண்றாரு, பரிசேயர் சதுசேயர் எல்லாம் வந்து கேட்கிறாரு. கேட்கும்போது அவர் சொல்றாரு, நான் அப்ரஹாமுக்கு முன்னாடியே நான் இருக்கிறேன். ஆனா இவங்க சொல்றாங்க, நீ சின்ன வயசா இருக்கிற, அப்ரஹாம் என் பிதா எவ்வளவு பெரியவர், ஆனா அவருக்கு முன்னாடி நான் இருக்கிறேன் நீ சொல்றியே அப்படின்னு சொல்லி அவர் அடிக்கிறதுக்கு போறாங்க. அல்லேலூயா. ஆனா அவர் சொல்றாரு, நான் அப்ரஹாமுக்கு முன்னாடியே நான் இருக்கிறேன், சாலோமனுக்கு முன்னாடியே நான் இருக்கிறேன். மத்தேயு 12:42 நீங்க பார்க்கும்போது சாலோமிலும் பெரியவர் நான் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஜனங்களை நினைக்கிறாங்க இவருக்கு 33 வயசு தான் இருக்கு, சின்ன வயசு, இவங்க இப்பதான் வந்திருக்கிறாரு இந்த பூமிக்கு. ஆனா இவர் அப்ரஹாமோட பெரியவர் என்றாரு, சாலோமனுடைய பெரியவர் என்றாரு, இருக்கின்றவராகவே இருக்கிறேன் என்று யாத்ராகமம் 33:14 சொல்லுகிறாரு. இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்றாரு. மோசேக்கு என்ன சொல்றாரு ஆண்டவர், மோசே உன பேர் என்ன அப்படின்னு சொல்லும் போது அவரை கேட்கும் போது என்ன சொல்றாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். மனோவுக்கு என்ன சொல்றாரு, நான் அதிசயம், ஆலோசனை கர்த்தா, நித்திய பிதா, சமாதான பிரபு அப்படின்னு சொல்ல அவர் என்ன சொல்றாரு, மோசேக்கு சொல்ற இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்கள உயிரோட இருக்கிறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அவர் சமாதான பிரபு. மீகா 5:5 பார்க்கும்போது அவர் பேரு சமாதான பிரபு. 1 தெசலோனிக்கா 5:23 நீங்க பாருங்க. இதெல்லாம் அவர் என்ன பண்ற, சமாதான பிரபுவாக இருக்கிறார். இயேசுவே சமாதான காரணராக இருக்கிறார், சமாதானத்தை கொடுக்கின்றவராக இருக்கிறார். அவர் சமாதானக்காரர், சமாதானம் கொடுக்கறதுக்காக தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். யோவான் 14:27 பாருங்க. யோவான் 14:27 நீங்க பார்க்கும்போது சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கின்றேன், உலகம் கொடுக்கின்ற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடேன். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. இது உலகத்துல கொடுக்கிற பிரகாரம் கொஞ்ச நாளும் உலக பிரகாரமான சமாதானத்தை நான் கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு கொடுக்கிற சமாதானம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, பாருங்க எப்படிப்பட்டது, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருக்கிறதாக சமாதானம் கொடுக்கிறேன். இந்த வீட்டில் இந்த உலகத்தில் வீடு கட்டுறோம், எத்தனை நாள் சமாதானம் இருக்கும்? திருமணம் பண்ணுறோம், எத்தனை நாள் சமாதானம் இருக்கும் சொல்லுங்க? கொஞ்ச நாள் தான். அதெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் நான் போயிடணும். ஆனால் அவர் கொடுக்குற சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம் நம்மளுக்கு கொடுக்குறாரு? இந்த உலகம் கொடுக்க கூடாத சமாதானத்தை அவர் கொடுக்குறாரு. அது என்ன சமாதானம்? அவர்கிட்ட என்ன சமாதானம் அப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னா, அவர்கிட்ட நம்ம இருக்கும்போது இருக்கிற சமாதானம் எவ்வளோ ஆஸ்தி அந்தஸ்துகள் இருந்தாலும் கிடைக்காது. நம்மளுக்கு பரலோக சமாதானம் எப்பொழுது நித்தியமாக அவரோட இருக்கிற சமாதான தேவன் நம்மளுக்கு கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. அதே சீஷர்களை பார்த்து சொல்றார், நான் இந்த உலக பிரகாரமான சமாதானம் உங்களுக்கு கொடுக்கல, நான் கொடுக்குற சமாதானம் எப்போதும் உனக்கிட்ட இருக்கும், நித்தியாக இருக்கும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்திலே பாவங்களுக்கு தன் ஜீவனை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவர் ரத்தம் சிந்தினாரன்னு நம்ம பார்க்குறோம். இல்லை உலகத்துக்கு வந்தார் நம்ம பார்க்குறோம். இயேசு சீஷர்களை நோக்கி சொல்றாரு, அவங்களுக்கு இயேசுவே சிருஷ்டித்தார் பாருங்க. யோவான் 1வது அதிகாரம் 1-3 பார்க்கும்போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று, உண்டானது எல்லாமே அவரால் எல்லாமே உண்டாகவில்லை. அல்லேலூயா. எல்லாமே அவர் ஒரு வார்த்தைனாலே என்ன வச்சு உண்டானது. அந்த வார்த்தை எங்க இருந்தது? அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, சகலமும் அவரை மூலமா தான் உண்டானது. அல்லேலூயா. அப்போ இயேசு யார் எங்க சொல்லுங்க? இயேசு யாரு? அல்லேலூயா. இன்னும் டவுட் இருக்கா? கொஞ்சம் சிலர் பார்த்தா டவுட் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏதோ நான் வரேன், இயேசு கடவுள்னு சொல்றாங்க, நான் கும்பிடுறேன், ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்றாங்க. அது கூட எனக்கு பாருங்க, உங்களுக்கு நான் குறை சொல்லுறேன், எனக்கே நிறைய நாள் அவிசுவாசம் இருந்தது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான ஒரு 3 ஒன்றுறாங்களே, இது எப்படி இது சாத்தியமா? தேவன் எனக்கு தர்ஷன் கூட கொடுத்தாரு, 3 பேர் வந்து ஒன்றாக இருக்கிற மாதிரி எனக்கு தர்ஷனம் கூட கொடுத்தாரு. ஆனாலும் அந்த அவிசுவாசம் என்னை விட்டு விலகலை. ஜோசப் சர்ச்சுக்கு போயிட்டு அவர் கேட்குறேன், நான் என்ன இப்படி சொல்கிறாங்களே,
அப்போ அவர் என்ன எக்ஸாம்பிள் சொன்னார், என்ன சொன்னார், ஒரு முட்டை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னார். ஒரு முட்டை எடுத்துகிட்டு வந்தாங்க, உடைச்சார். இது என்னம்மா இது, அதுக்குள்ளே இருக்கிறது என்னம்மா, அதுக்குள்ளே இருக்கிறது என்னம்மா, இது 3 என்னம்மா சொல்லுங்க, இது 3 என்னம்மா, அப்போ 3 முட்டை தானே. அது போல தான் நம்ம இருக்குது, ஆவி, ஆத்மா, சரீரமும். இது 3 என்னம்மா, இப்படியெல்லாம் விவரித்து சொன்னக்கு அப்புறம் தான் இந்த டியூப்லைட்டுக்கு என்ன ஆச்சு, வெளிச்சம் வந்துச்சு. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் ஆமா இல்லையா, ஆவி தனியா, ஆத்மா தனியா, சரீரம் தனியா இருக்குமா நம்மளுக்கு, இல்லை இல்லையா, எல்லாம் 3 சேர்த்து ஒன்று தானே. ஆனால் அந்த வேலை என்ன பண்ணுது, அது அந்த நேரத்தில் செய்து இல்லையா. அது போல தான். ஓ ஆமாம் அப்படின்னு சொல்லி அப்போ தான் என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சம் வந்தது. அதுபோல தான் நம்ம என்ன பண்ணோன்னா, பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர், அவர் 3 ஒரு என்ன, அவர் 3 அவர் வேலை என்ன பண்ணுது, அது கிட்னி வேலை கிட்னி செய்து, ஆட்டு வேலை ஆட்டு செய்து, ஜீரண சக்தி அது போல தான். ஹல்லேலூயா. அதனால அதை சொல்றாரு. அப்புறம் உதாரணம் என்ன சொல்றேன்னா, மத்தேயு 2:11 வாசிங்க. இயேசு பிறந்தபோது வானத்தில் நட்சத்திரத்தையே பார்த்து அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, அவங்களுக்கு தெரியும் ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, என்ன பண்ணி ஏரோதுகிட்ட நீ போவாதே, இவருக்கு சொல்றாரு சாஸ்திரிகளுக்கு, ஏரோதுகிட்ட நீ போவாதே, இங்கே என்ன மேஷியா அங்கே பொருந்திருக்காரு, அந்த இடத்துக்கு போன்னு சொல்லி நட்சத்திரமே அவங்களுக்கு ஒளி காட்டுகிறது. நட்சத்திரம் பின்பற்றி போகும்போது அவர் என்ன பண்றாருன்னா, அவங்க கிட்ட இருக்கிற தூப வர்க்கமும் பொண்ணும் இதெல்லாம் எடுத்துட்டு போய் அவர் பாதத்தில் வைக்கிறாரு அப்படின்னு சொன்னப்பா. ஹல்லேலூயா. அப்போ இயேசு யாரு, மாம்சத்துல வந்த தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா. அதனால அதே போல நீ இன்னொன்று பாருங்க, எரேமியா 10வது அதிகாரம் 10 12 வரை நீ பாருங்க. சிருஷ்டிகரியே தொழுந்து கொள்ளுங்கள். சிருஷ்டிகர் யாருன்னா, கர்த்தரையே மெய்யான தெய்வம், அவரே ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினாலே பூமி அதிரும், அவருடைய உக்கிரத்திய ஜனங்கள் சந்திக்கப்பட்டார்கள். வானத்தையும் பூமியும் உண்டாகாதா தெய்வங்களிலே பூமியில் உள்ள இந்த கர்த்தரே மெய்யான தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும். அவர் என்ன பண்ணாரு, இப்ப பூகம்பம் வருது, பூமி அதிர்ந்தது அப்படின்னு சொன்ன என்னது, அவரோட கோபத்தினால பூமி அதிரும். அவருடைய உக்கிரத்தை அவரோட கோபம் ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். யாரும் அவரோட கோபம் வந்துச்சுன்னா, இப்ப பாருங்க, இப்ப தேவன் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறாரு. அவர் கோபம் வந்துச்சுன்னா யாரும் சகிக்க மாட்டார்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள், வானத்தையும் பூமியும் உண்டாக்காத தெய்வங்கள், பூமியில் உள்ள இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவருக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு கேட்டா நீங்க சொல்லுங்க, வானத்தையும் பூமி உண்டாக்கின தெய்வங்கள் எல்லாம் அழிந்து போகும்னு சொல்லுங்க. அவரே பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து வானத்தையும் தம்முடைய அறிவினால் விரித்தார். ஹல்லேலூயா. இப்போ இன்னும் வசனங்கள் நிறைய இருக்கிறது, டைம் ஆயிடுச்சு நமக்கு. அதனால நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதுங்க, டக்குன்னு எழுதிட்டு வீட்டில் போய் நீங்கள் வாசிங்க. வெளிப்படுத்தல் 14:7. வெளிப்படுத்தல் 14:7. உலகத்தையும்
அராசர ஆண்டா சரசர மிகுந்த சத்தமிட்டு ம் தேவனுக்கு பயந்து ஆ அவரை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். அவர் நித்திய நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்து ஆ வானத்தையும் பூமியையும் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று உண்டாக்குறவனே தொழுந்து கொள்ளுங்க என்று கூறினான். கூறினார். ஹல்லேலூயா. சரி, இது வசனங்களை இது எழுதிக்கோங்க. மார்க் 5வது அதிகாரம் 1-7 நீங்கள் என்ன பண்ணுங்க, போய் வீட்டில் படிங்க. பிசாசுகளும் இயேசுக்கு பணிந்து கொண்டார்கள். இவன் மனுஷனுக்கு பிசாசுகளை பணிந்து கொள்ளுவாங்களா? மனுஷன் வரும்போது பிசாசுகளை பணிந்து கொள்ளுவார்களா? பணிந்து கொண்டது அப்படின்னு சொன்னால் உழுவாங்களா? விழமாட்டாங்க தானே. ஆனால் பிசாசுகளை என்ன பண்ணாங்க, இயேசு வரும்போது அவங்களுக்கு பணிந்து கொள்ள அவங்க முன்னாடி விழுந்தாங்க. ஏன்னா அவருக்கு இப்போ பிசாசுகளுக்கு தெரியும் கடவுள் இவர் தான். ஹல்லேலூயா. அதனால பிசாசுகளை பணிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் 1 யோவான் 2:1 எழுதிக்கோங்க. எபிரேயர் 7:25, எபிரேயர் 8:2 இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, வீட்டிலே போய் வாசிங்க. கர்த்தர் உங்களோட பேசுவார். இன்னும் இருக்குது, ஆனால் இப்போ இதுக்க முடியாது, இப்போ ஆயிடுச்சு. அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். ஸ்தோத்திரம். எல்லாம் நம்ம எழுதி நிற்கலாம். நம்ம எல்லாம்